என்ன செய்தியை கொடுப்பது அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், நான் என் ஜனங்களை வழி நடத்துகிற தெய்வம். ஹல்லேலூயா. நான் அவர்களை நடத்த போகிறேன். ஒருவேளை நிறைய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கலாம். ஆனால் சில காரியங்கள், சில பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் நம்மை நெருக்கி கொண்டே இருக்கும். சில வேதனையான காரியங்களுக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கலாம், பாதைகளில் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இதற்கு முற்றுப்புள்ளி என்றைக்கு தான் எனக்கு வரப்போகிறது ஆண்டவரே என்று சொல்லி பல கலக்கங்கள் நம்முடைய இருதயங்களில் இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம் என்னவென்றால், பலருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் வேதனையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நானே என் ஜனங்களை நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. நான் வழி நடத்துகிற தெய்வம். வழி நடத்துகிற தெய்வம் நமக்கு இருக்கும்போது நமக்கு எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்க வேண்டிய அவசியமில்லை. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நம்மை அழகாய் ஆச்சரியமாய் நடத்தி செல்ல போகிறார். ஹல்லேலூயா. வாசிங்க சங்கீதத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தோடு ஒரு நேரம் அறிக்கை இடலாமா? நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த 2025வது ஆண்டில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை வழி நடத்த போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளலாமா? ஆண்டவர் எனக்கு போதிக்க போகிறார், என்னை வழி நடத்த போகிறார், என்னுடைய காரியங்களை எல்லாம் அவர் சொல்லி கொடுக்க போகிறார். இன்றைக்கு பல சிக்கல்கள், பல தியக்கங்கள், என்ன செய்கிறது, அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல, இந்த காரியத்தை எப்படி நான் நடத்துவதென்று தெரியவில்லை, ஆலோசனை யாரிடத்தில் போய் கேட்பதென்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை கொடுப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நான் உன்னை அழகாக நடத்துவேன். ஹல்லேலூயா. 139வது சங்கீதம் 24வது வசனம் வசிங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்துங்க. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி. சங்கீதம் 139:24 ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் 2025வது ஆண்டு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் இந்த வசனத்தை நம்ம அதிகாலையில் எழும்பின உடனே என்ன செய்யணும், சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்றதில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நடத்திருங்கப்பா. ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஜெபிக்கும்போது நிச்சயமாக நான் சொல்கிறேன், வேதனை உண்டாக்குகிற எந்த வழி நம்முடைய பாதையில் வந்தாலும் அந்த பாதைக்கு நம்மை நீங்களாக்கி நித்திய வழியிலே நம்மை நடத்த அந்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, நமக்கு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம பார்ப்போமானால் பல காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. சவுத் கொரியாவில் ஒரு ஏரோப்ளேன் எவ்வளோ அழகாக இறங்கி வந்தது. எத்தனை மைல் தூரம் பிரயாணம் பண்ணி இறங்குகிற நேரத்தில் அந்த சக்கரங்கள் கீழே இறங்கலை. அந்த இறங்குகிற கீழே வந்த பின்பு 179 பேர் மரித்து போனாங்க. நினச்சிருப்பாங்களா என்ன நடந்ததுன்று? அவர்களுக்கே தெரியாது. ஒரே நிமிஷத்தில் தீப்பிடித்து அந்த விமானம் எரிந்து 2 பேர் தான் தப்பிச்சிருக்காங்க. 179 பேர் மரித்து போயிட்டாங்க. இதெல்லாம் இப்படி தான் வேதனை உண்டாக்குகிற வழிகள் நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. வேதனை எந்த இடத்துல வரப்போகிறது, எந்த இடத்துல நமக்கு வேதனையான சம்பவங்கள் நடக்க போகிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதனை உண்டாக்கும் வழி என்றதில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நடத்திருங்க ஆண்டவரே, நித்திய வழியில் என்ன நடத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அப்படி கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாய் போதிப்பார், வழி நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது சத்துரு எந்த இடத்துல கண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியாது, எந்த இடத்துல ஆபத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது, எந்த இடத்துல பிரச்சனையை வச்சிருக்கிறான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது நம்மை அழகாய் ஆண்டவர் செம்மையான பாதையிலே நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சங்கீதம் 25வது அதிகாரம் 4-5 வாசிங்க. உம்முடைய வழிகளே எனக்கு போதியும், உம்முடைய பாதைகளை எனக்கு
போதித்தரலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு போதிங்க ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை போதிங்க ஆண்டவரே, உம்முடைய வழியில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாகத்தான் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அநேக இந்த சங்கீதங்களெல்லாம் படிக்கும்போது அநேக இடங்களில் இந்த தாவீது பார்த்திங்கன்னா அழகாக ஜெபத்தை தான் ஏறெடுத்திருப்பார். அநேக வசனங்கள் ஜெபமாகத்தான் இருக்கும். ஆண்டோடத்தில் கேட்பார், ஆலோசனை கேட்பார், ஆண்டோடத்தில் தன்னுடைய காரியங்களை சொல்லுவார். ஆண்டோடத்தில் சொல்கிறார், என்னுடைய சத்தியத்தில் நடத்துங்கப்பா, எனக்கு போதிங்க ஆண்டவரே, உங்களுடைய வழியில் என்ன செய்யுங்க, நடத்துங்க. இன்றைக்கு நாமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டோடத்தில் கேட்கணும், ஆண்டவரே சரியான பாதையில் நடத்துங்க. இன்றைக்கு வேதனை உண்டாக்குகிற வழிகள் ஏராளமாக இருக்கிறது. இந்த வேதனை உண்டாக்குகிற வழியில் நான் போயிடக்கூடாது, அதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது, செமையான பாதையில் என்னை நடத்துங்கன்னு சொல்லி சங்கீதக்காரனோடு இணைந்து நாம் ஜெபிக்க வேண்டும். 9வது வசனம் வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்களை தம்முடைய சத்தியத்தில் நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அவர் தம்முடைய வழியை என்ன செய்வாராம், போதிப்பாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா, பெண்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய குணம் என்ன தெரியுமா? சாந்த குணம். அந்த அழியாத அலங்கரிப்பான். அது என்ன அலங்கரிப்பு? அழியாத அலங்கரிப்பு. இந்த சாந்தமும் அமைதலுமான ஆவிதான் பெண்களுக்கு அழியாத அலங்கரிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிற. பொன்னினாலும் வெள்ளினாலும் நீங்கள் அலங்கரிக்காமல் நீங்கள் உங்களை எது அலங்கரிக்கணும்னு போட்டிருக்கு வேதத்தில். சாந்த குணம் உங்களை அலங்கரிக்கணும்னு போட்டிருக்கு. இன்றைக்கி இந்த சாந்த குணத்தை நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், விரும்பி கேட்கணும். ஏன்னா இந்த சாந்த குணத்துக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிற வேதத்தில். நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த சாந்த குணத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிற இடங்கள் எல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அநேக ஆசீர்வாதங்கள் அதில் எழுதப்பட்டிருக்கிற. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள்லாம் கேட்கலாம், சிஸ்டர் சாந்த குணமாக இருந்தாலும் பூமியெல்லாம் சுதந்தரிக்க முடியாது, நல்ல நாள் கற்றுனா தான் சுதந்தரிக்க முடியும்னு சில பேர் நினைக்கலாம். அதெல்லாம் கிடையாது. வேதம் உண்மை, வேதம் உண்மை தானே, வேதம் சத்தியம் தானே, வேதத்தின் வார்த்தைகள் சத்தியம் தானே. அப்போ சாந்த குணம் உள்ளவர்களுக்கு அத்தனை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதை போதிப்பாராம்? தம்முடைய வழியை போதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வழி நமக்கு போதிக்கணும், ஆண்டவர் போதிக்கணும் விரும்புகிறீங்க? இன்றைக்கி சாந்த குணத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே சாந்த குணமுள்ள ஆவியை எனக்கு தாங்கப்பா, சாந்தமுள்ள ஆவியினால் என்னை நிரப்புங்க. யார் சாந்த குணமுள்ளவங்களாக இருப்பாங்க தெரியுமா? தாழ்மை உள்ளவங்க தான் சாந்த குணமுள்ளவங்களாக இருப்பாங்க. ஆண்டவர் விரும்புகிற குணம், இன்னொரு குணம், முக்கியமான குணம் என்னது? தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எப்படி நிற்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கி பெருமையான குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்திடணும்? ஒப்பு கொடுத்துடணும். எதிலெல்லாம் பெருமைப்படுகிறோமோ அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு இருக்கிற பெருமையை என்னை விட்டு எடுத்து போடுங்க, இந்த பெருமை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, தாழ்மை குணத்தை தாங்க, சாந்த குணத்தை தாங்க. அப்படி கேட்டு பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். சில நேரங்களில் ஆண்டவர் சாந்த குணத்தை தருவதற்கும் தாழ்மை குணத்தை தருவதற்கும் சில பாதைகளின் வழியாய் சிலரை ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். ஆண்டவர் அப்படி நடத்தும் போது அதெல்லாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து எனக்கு பெருமை இருந்தது. நான் நல்லா சின்ன வயசில் நல்லா படிப்பேன், அழகாக இருக்கேன்னு எனக்கு பெருமை உண்டு. நான் ரொம்ப அழகெல்லாம் கிடையாது, ஆனால் அப்போவே எனக்கு நான் அழகாக தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு பெரிய பெருமை எனக்கு. நல்ல படிக்கிற பெருமை எனக்கு இருந்துச்சு. நல்ல என்னை எல்லாரும் நேசிப்பாங்க, அந்த பெருமைலாம் இருந்தது. அதன் பின்பு சில பாதைகளின் வழியை ஆண்டவர் நடத்தினார் என்னை. அந்த தாழ்மை குணத்தை எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, தாழ்மையை எனக்கு கொடுப்பதற்காக பல பாதைகளின் வழியாக நடத்தினார். எதிலெல்லாம் நான் பெருமைப்பட்டு கொண்டிருந்தனோ அந்த பெருமையெல்லாம் என்னை விட்டு உடைப்பதற்காக, என்னை விட்டு அகற்றுவதற்காக பல பாதைகளின் வழியாக ஆண்டவர் என்னை நடத்தினார். அந்த பாதைகளில் வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஐயோ, ஏன் எனக்கு இந்த பாடுகள், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்லாம் நான் யோசிப்பேன். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம்
அதெல்லாம் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், அந்த பாடுகளின் வழியாய் கடந்து வந்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதன் பின்பு தான் இயேசு எப்படி பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலே, அவரே பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதல் என்ன செய்தாராம், கற்றுக்கொண்டாராம். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகள் உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதித்திருப்பாரானால் அதெல்லாம் நம்மளை யாராக மாற்றி கொண்டிருக்கிறது, சாந்த குணமுள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறது, தாழ்மை உள்ளவர்களாய் மாற்றி கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. அதனால தான் அந்த பிரச்சனைகள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், அனுமதித்திருக்கிறார். அதனால நான் ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். அவர் என்னுடைய வாலிப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட மகள் தான், வாலிப நாளில் நான் அபிஷேகந்த பெற்ற மகள் தான். ஆனாலும் எனக்குள்ளே பெருமை இருந்தது, நல்லா படிக்கிற பெருமை இருந்தது, நல்ல எல்லாராலும் விரும்பப்பட்ட பெருமை இருந்தது. இதெல்லாவற்றையும் ஆண்டவர் என்னை விட்டு எடுப்பதற்கு சில பாடுகள் உபத்திரவங்களை அனுமதித்தார். அந்த பாடுகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாய் மாறினது. அதன் பின்பு தான் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது இவ்வளோ பெருமை எனக்குள்ளே இருந்துச்சு. அப்போல்லாம் எனக்கு தெரியல இவ்வளோ பெருமை இருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. நான் தாழ்மையாக தான் இருக்கேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பாடுகள் வந்த போது தான் எனக்குள்ளே இருந்த பெருமை எனக்கு தெரிந்தது. அதன் பின்பு ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்தி அதன் பின்பு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் அந்த பெருமை வந்துருமோன்னு சொல்லி முதலே என்ன செஞ்சிருவேன், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எதிலையும் நான் என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்ட எனக்கு உரிமையே கிடையாது. ஏன்னா அந்த உலகத்தில் எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமானது. எப்போ வரோம் போவோன்னு தெரியாது, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அடுத்த நிமிஷமே என்ன செஞ்சிடும், போயிடும். அதெல்லாம் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன்னா உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். நம்மை நேசிக்கிறபடினால் இந்த குணங்கள் நமக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக சில பாதைகளின் வழியை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இவற்றின் முடிவிலே நமக்கு என்ன வரப்போகிறது, நல்ல குணமும் நமக்கு வந்துடும், ஆசீர்வாதமும் வந்துடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை செம்மையான பாதையில் நடத்துவாராம், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழிகளை என்ன செய்வாராம், போதிப்பாராம். அப்போ இன்னையிலிருந்து ஒரு ஆசை உங்களுக்குள் வரணும், நான் சாந்த குணத்தால் நிரப்பப்படணும், நல்ல சாந்த குணம் எனக்கு வேணும், ஆண்டவர் போதிக்கணும்னா எனக்கு சாந்த குணம் வேணும். ஹல்லேலூயா. அந்த சாந்த குணத்தினால் நம்மை அலங்கரிக்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு வழியை போதிப்பார். 12வது வசனம், சங்கீதம் 25:12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழி என்ன செய்வாராம், போதிப்பாராம். எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே வரணும், அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு என்னது இருக்குது, இதே போல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்கள். அந்த கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து செய்தி எடுக்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே பேசலாம். அந்த செய்தியை வச்சு அவ்வளோ வசனம் இருக்குது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம், தாம் தெரிந்து கொள்ளும் வழி என்ன செய்வாராம், போதிப்பாராம். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சந்ததி என்ன செய்யும், பூமியை சுதந்தரித்து கொள்ளும். ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருந்து அவர் தமது வழியை நமக்கு என்ன செய்யணும், போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நமக்கு போதிக்கும் போது நம்முடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாய் மாறும். அதுக்கு நமக்கு என்ன தேவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். எல்லா பயத்தை காட்டிலும் மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எதை உண்டாக்கும், கண்ணியை வருவிக்கும். மனுஷனுக்கு பயப்பட்டு செய்கிற காரியங்களில் ஒருவேளை அந்த நேரத்தில் ஆசீர்வாதம் போல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருக்காது. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு நம்மை விட்டு என்ன செய்யணும், போகணும். மனுஷனை பிரியப்படுத்தும்படியே. எப்படி நம்ம மனுஷனுக்கு பயப்படுறோம், மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக, அவங்களுக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்வதற்காக நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் என்ன செய்கிறோம், செலவழிக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்குமானால் கர்த்தருக்கு எது பிரியம், அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தர் எதை விரும்புவார், அவருக்கு என்ன பிடிக்கும், அதை நம்ம செய்வதற்கு என்ன செய்வோம், ஆயத்தமாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆயத்தமாக இருந்து காரியங்களை செய்வோம். கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவருக்கு இது பிடிக்கும்,
ஆண்டவர் இதை நான் செஞ்சேன்னா ஆண்டவர் இதில் பிரியப்படுவார். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். மனுஷனுக்கு பயப்படுகிறதுனால எவ்வளோ காரியத்தை நம்ம செய்கிறோம், இல்லை எவ்வளோ காரியங்களை செய்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறதுனால அவர் பிரியப்படுகிற காரியங்களை நம்ம செய்கிறோமா? ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் தமது வழியை போதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுருங்க, ஆண்டவரே நான் யாருக்கு பயப்படுறேனோ பயப்படலையா, நான் உமக்கு பயப்படணும், உமக்கு பயந்து நான் காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய எந்த காரியத்தை நாம் தாமதமாய் செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்வோம்? ஆண்டவர் ஜெபிக்க சொன்னால் உடனே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய சொல்லும்போது அந்த காரியத்தில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்வோம்? தைரியமாக நிற்போம். நிற்போமா? நிற்க மாட்டோமா? நிற்போம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளோ நமக்குள்ளே இருக்குதோ அந்த அளவு வைராக்கியமாக ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருந்துச்சுன்னா எந்த சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்வோம்? அவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்வதற்கு எந்த தடைகள் வந்தாலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதையும் மீறி என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவருக்கு பிரியம். இது ஆண்டவர் நான் செஞ்சேன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவரை பிரியப்படுத்தணும், ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு சொல்லி காரியங்களை என்ன செய்வோம்? நடப்பிப்போம். அப்படி நம்ம நடப்பிக்கும் போது அவர் தமது வழிகளை நமக்கு போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 13:21 வாசிங்க. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். ஆண்டவர் வழி நடத்துகிற தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. போதிக்கிற ஆண்டவர், நம்மை வழி நடத்துகிற ஆண்டவர். நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிற. பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நம்மை அழகாய் நடத்தி செல்லுகிற ஆண்டவர் அவர். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகிறாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் வனாந்திரத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த வனாந்திரத்தின் சூழ்நிலையில் ஆண்டவருடைய கண்கள் அவர்கள் மேல் இருந்தபடினால, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனங்களாக இருந்தபடினால, அவர் நேசிக்கிற ஜனங்களாக இருந்தபடினால அந்த வனாந்தரத்தில் ஆண்டவர் எதை அனுப்பினார்? மேகஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் அனுப்பினார். எதற்காக மேகஸ்தம்பம் அனுப்பப்பட்டது? பகலிலே மேகஸ்தம்பம். வனாந்தரத்தில் பயங்கரமான வெயிலாக இருக்கும். ஒரு மரம் கூட இருக்காது, ஒரு நிழல் கூட இருக்காது, ஒரு செடியை கூட பார்க்க முடியாது. அந்த வெயிலில் அந்த லட்சக்கணக்கான ஜனங்கள் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த வெயில் அவர்கள் மேலே படாதபடி பாதுகாக்கும்படியாய், அந்த எந்த சூடும் அவர்களை தாக்காமல் இருக்கும்படியாய் ஆண்டவர் எதாக இருந்தார்? அவர்களுக்கு மேகஸ்தம்பமாக இருந்தார். இரவில் எதற்காக ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார்? வனாந்திரத்தில் இரவில் எது அதிகமாக இருக்குமா? குளிர் அதிகமாக இருக்குமா, ரொம்ப குளிருமா. யாராவது வனாந்திரத்தில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்மெல்லாம் நல்ல இடத்துல இருக்கிறோம். வனாந்திரத்தில் இருக்குல்ல, சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா பாலைவனம் அதெல்லாம் அங்கெல்லாம் போனால் அப்படி தான் இருக்கும். இரவில் பயங்கரமான குளிர் அடிக்கும். அந்த குளிருக்காக ஆண்டவர் எதை அனுப்பியிருந்தார்? அவர்கள் குளிர் தாக்கக்கூடாது என்பதற்காக அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அப்படி இருந்தார் என்றால் உங்களையும் என்னையும் தமது இரத்தத்தால் மீட்டெடுத்த ஆண்டவர் உங்களை என்னை கைவிடுவாரா? விடவே மாட்டார். அவர் நம்மை நடத்த போகிறார், அழகாய் வழி நடத்த போகிறார். நம்முடைய சூழ்நிலை எல்லாம் அவருக்கு தெரியும். அந்த சகோதரி எல்லாரும் நல்ல சாட்சி சொன்னீங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஆண்டவர் அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். சகோதரி சொன்னாங்க, இந்த நடக்கவே முடியாமல் படுத்து கிடந்த நிலைமையில் ஆண்டவர் தூக்கி சுமந்து இன்றைக்கு மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஓடி ஓடி நான் பார்த்துருக்கிறேன். அவங்கள எப்போதும் இந்த மீட்டிங்க்கு ஓடி வந்துடுவாங்க. அதனால் அநேக நாட்கள் வர முடியாமல் இருந்த நிலைமையில் இன்றைக்கு நடக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார் அவர். நம்ம அவரை விட்டு தூரம் போனால் கூட நம்ம விட மாட்டார். ஹல்லேலூயா. நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், என்னை விட்டு ஆண்டவர் போயிட்டாரோ. இல்லை, போகவே மாட்டார். கடைசி வரையிலும் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பார் தெரியுமா? தருணங்களை கொடுத்து கொண்டே தான் இருப்பார். நம்ம அவரை விட்டு தூரமாக போயிட்டாலும் என் பிள்ளை என்கிட்ட வரணும்,
அப்படின்னு சொல்லி அவர் செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து கொண்டே தான் இருப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இந்த பகலில் அக்கினிஸ்தம்பம் மேகஸ்தம்பம், இரவில் அக்கினிஸ்தம்பமாக இருந்து அவங்க மேலே கண்ணாக இருந்தார். இன்னொரு வசனம் இருக்குது, அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தாராம். மேகஸ்தம்பத்தில் இருந்து ஆண்டவர் என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களை கவனித்து பார்த்து கொண்டு இருந்தாராம். இன்றைக்கு நம்மையும் கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தில் எப்படியெல்லாம் கடந்து வந்தோம், என்னென்ன பாடுகளை கடந்தோம், நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் என்னென்ன பாதைகளெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த புதிய வருஷத்திலையும் ஆண்டவர் நம்மை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையில் நீங்கள் போய்கொண்டிருந்தாலும் உங்களை வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு பிறந்த பொழுது ஒரு நட்சத்திரம் என்ன செய்தது? வானத்தில் தோன்றினது. எதற்காக தோன்றினது? அந்த சாஸ்திரிகள், வான சாஸ்திரிகள் அவர்கள் இயேசுவை கரெக்டாக வந்து பணிந்து கொள்ளும்படியாக எத்தனையோ மைல் தூரத்துக்கு அந்த நட்சத்திரம் வழிகாட்டியாக வந்தது. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியாக வர வைக்க ஆண்டவருக்கு வல்லமை உண்டானால் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களை நடத்துவதற்கு, நமக்கு வழிகாட்டியாக இருந்து நடத்தி செல்வதற்கு ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறதா இல்லையா? நிச்சயமாக இருக்கிறது. நம்மை வழிகாட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். பயப்படாதீங்க. எதை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ, எந்த காரியத்தில் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, என்னுடைய ஞானத்தால் முடியாது, என்னுடைய பலத்தால் முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, நமக்கு ஒரு வழிகாட்டியான தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னால் போய்கொண்டே இருக்கிறார். அவர் வழி நடத்துவார், பாதுகாப்பார், தப்புவிப்பார். எங்கே கொண்டு போய் விடணுமோ அங்கே கரெக்டாண்டவர்கள் என்ன செஞ்சிருவார்? கொண்டு போய் விட்டு விடுவார். ஹல்லேலூயா. நல்ல எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து போய்கொண்டே இருங்க. யோசேப்பு மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்பட்டு கொண்டிருந்தார். எப்படி இந்த மரியாளை நான் சேர்த்து கொள்வது? அப்போது ஆண்டவர் என்ன செய்தார்? சொப்பனத்தில் தோன்றினார். தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி யோசேப்புக்கு சொல்லி கொடுக்கிறார். அதே போல் இயேசு பிறந்த பின்பு இந்த ஏரோது கொலை செய்ய வகை தேடுகிறான். அப்போ என்ன செய்தார்? ஆண்டவர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு என்ன செய்கிறார்? சொல்லி கொடுக்கிறார். நீ இங்கே போ, பிள்ளையும் தாயையும் தூக்கி கொண்டு போ, நீ இந்த இடத்துக்கு போ, எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் உண்மையில் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் எல்லாவற்றிலும் வழி நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு எத்தனையோ ஊழியர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? வெளிப்படுத்தி கொடுத்தார். இந்த தெரு பவுல் இருக்கும்போது சொன்னார், இந்த தெருவில் சவுல் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், அந்த தெருவுக்கு போய் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு எந்த குழப்பத்தோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே நீர் எனக்கு வழிகாட்டியான தெய்வமாக இருங்க, ஆண்டவரே நீர் என்னை வழி நடத்துங்க, வேதனை உண்டாக்குகிற வழி ஒன்றும் எனக்கு வேண்டாம், செம்மையான பாதையில் என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கேட்கும்போது நமக்கு ஆண்டவர் அழகாய் வழி நடத்துவார். யாத்திராகமம் 23வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எபூசியர், எமோரியர், எத்தனை ஜாதிகள் இருக்கிறாங்களோ அத்தனை ஜாதிகளை அழித்து போடும்படி என் தூதனானவர் என்ன செய்வார்? உனக்கு முன்னால் செல்லுவார். ஹல்லேலூயா. நமக்கு முன்னால் ஆண்டவர் எதெல்லாம் வச்சிருக்கிறாரு? தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வழி காட்டும்படியா திகைத்து நிற்கிற காரியங்களில், இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்லி நினைக்கிற காரியங்களில், வழி தெரியாமல் நிற்கும் போது நமக்கு வழி காட்டும்படியா தேவ தூதர்களை நமக்கு வைத்திருக்கிறார். மேக ஸ்தம்பத்தை வைத்திருக்கிறார், அக்கினி ஸ்தம்பத்தை வைத்திருக்கிறார். இவற்றையெல்லாம் வைத்து நமக்கு வழிகாட்டுகிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வேறு கேட்கிற ஒரே காரியம் அதுதான். என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வழிகாட்டியாக இருங்க, என்னை வழி நடத்துங்க. யோசேப்பு மரியாள் இயேசு பிறந்த போது எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளெல்லாம் போனாங்க. ஆனால் அவர்களை வழி நடத்தினது யார்? ஆண்டவர் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. ஏரோதின் கைக்கு தப்புவித்தார். எல்லா தீமைக்கும் தப்புவிக்கப்பட்டு இயேசுவை வளர்க்கும்படி அவர்களுக்கு என்ன செய்தார்? கிருபை கொடுத்தார். இன்றைக்கும் அதே தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு வழிகாட்டும்படியாய், வழிகாட்டும் நட்சத்திரமாய் நமக்கு இருக்கும்படியாய், நம்மோடு கூட இந்த வரப்போகிற ஆண்டில் என்னெல்லாம் நடக்க போகுது நமக்கு யாருக்குமே தெரியாது.
யாருக்காவது தெரியுமா? நிறைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியாது என்ன காரியங்கள் எல்லாம் இந்த 2025ஆம் ஆண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. சில காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு இருக்கும். எல்லா காரியமும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், வெளிப்படுத்தி கொடுக்க மாட்டார். சில காரியங்கள் தான் சில பேருக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆனால் ரகசியத்தை தமது தீர்க்க தரிசிகளாகிய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்தாமல் ஆண்டவர் எதையும் என்ன செய்ய மாட்டார், செய்ய மாட்டார். ஆனால் சில காரியங்கள் நமக்கு தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கலாம். என்ன நடக்கும் என்றே தெரியாமல் இருக்கலாம். 2025ஆவது ஆண்டில் என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது, என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகிறது ஒன்றும் நமக்கு தெரியாது. எல்லாம் பிளாங்க் பேப்பராக தான் நமக்கு முன்னால் என்ன செய்து இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு என்ன நடக்க போகிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்னுடைய குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது, என்னென்ன நன்மைகள் வரப்போகிறது, என்னென்ன தீமைகள் வரப்போகிறது ஒன்று எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், என்னை வழி நடத்துகிற தேவன் என்னோடு கூட இருக்கிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா என்னை வழி நடத்தி செல்லுகிற ஒரு தேவன். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதில் அழகாக என்னை நடத்தி அழகாய் நடத்தி சென்ற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வைக்க வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க, அதை நம்பி நான் பற்றி பிடித்து கொள்ளலாம். எனக்கு முன்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன நடக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு முன்னால் அவருடைய தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். எனக்கு முன்பாக வழிகாட்டும் தெய்வம் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் நான் பயப்பட போவதில்லை. அதனால் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் நமக்கு தெரியும். ஆனால் நம்மை படைத்த தேவனுக்கு எல்லாம் என்ன செய்யும் தெரியும். நம்முடைய எதிர்காலம் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் மாத்திரம் சொல்லுங்க, ஆண்டவர் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்திடுங்க ஆண்டவரே, அது போதும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அழகாக இந்த வருடத்தை ஆரம்பிக்கிற நாள் முதல் இந்த வருடத்தை முடிக்கிறது வரையிலும் ஆண்டவருடைய பயங்கரமான பிரசன்னம் நமக்கு முன்பாக என்ன செய்ய போகிறது, கடந்து செல்ல போகிறது. அன்றைக்கு மோசே போய்கொண்டிருக்கும் போது ஆண்டவரிடத்தில் சொன்னார், என்ன சொன்னார், நீர் எங்களோடு கூட வராமல் இருந்தார், எங்களை இவ்விடத்திலிருந்து என்ன செய்யாதையும் கொண்டு போகாதிரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நாங்கள் எங்களுக்கு தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது, நாளைக்கு என்ன காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீர் எங்களோடு கூட வரணும், எங்களோடு கூட இருக்கணும். நீங்கள் எங்களோடு கூட இருக்கிறதுனால தான் நாங்கள் யார், விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தை மாற்றி நம்மை விசேஷித்தவர்களாக மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட வரப்போகிறார், நமக்கு முன் செல்ல போகிறார். அந்த தைரியத்தோடு நம்ம செல்வோம். எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குதா, பயப்படாதீங்க, உங்களை நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடக்கும்னே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா, பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன் செல்லுவார். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் கலங்கி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐயோ இதெல்லாம் இவ்வளோ காரியம் இருக்கிறதே, இந்த 2025ஆவது வருஷத்தில் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழியிலேருந்து உங்களை தப்புவிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை நடத்துவார். மற்றவர்களுக்கு ஒருவேளை வேதனையாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. பாதுகாப்பார், தப்புவிப்பார், அவருடைய செட்டைகளின் நிழலில் மூடி மறைத்து கொள்ளுவார். ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தாங்க, இன்னும் சாந்த குணத்தை தாங்க. அந்த 2 குணத்தையும் கேளுங்க. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, ஆனால் முக்கியமாக அந்த 2 குணத்தையும் கேட்டுட்டிங்கன்னா மற்ற எல்லாமே உங்கள் குணங்களில் மாறுதல் வந்துவிடும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இருதயம். கர்த்தருக்கு பயந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம், தீமை செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னு நம்ம விரும்புவோம். அதே போல் சாந்த குணத்தை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவர் நான் சண்டைக்காரியாக இருக்கக்கூடாது, சாந்தமுள்ள ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நான் சண்டை போடக்கூடாது, நீர் வழக்காடுகிறவர், நீர் யுத்தம் பண்ணுகிறவர், சாந்த குணத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற இதயத்தை கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் இந்த ஆண்டு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் அவர் அழகாக நடத்தி செல்ல போகிறார். நம்முடைய குடும்பத்தை நடத்த போகிறார். பிள்ளைகள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க போகிறார். நீதிமன்ற சந்ததி ஒரு நாளும் என்ன செய்யப்படுவதில்லை, கைவிடப்படுவதே இல்லை. அவர் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு நாம் அந்த ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எழும்பி நின்று ஆண்டு சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா.
ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டு சமூகத்தில் அப்பா நம்மை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாம். ஓ உமக்கு நன்றி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று சொன்னீரே. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் எங்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிக்கலாமா? இன்னும் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு சாந்த குணத்தை தாங்கப்பா. நீர் எங்களுக்கு போதிக்க வேண்டுமானால் எங்களுக்கு சாந்த குணம் வேணும் அப்பா. எங்களுக்கு அந்த சாந்த குணத்தை தாங்க. சாந்த குணத்தினால் எங்களை அலங்கரிப்பீராக. ஓ தேங்க்யூ லார்ட். நமக்கு பிரியமில்லாத கோப குணங்கள் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா. சண்டை போடுகிற குணங்கள் எங்களை விட்டு மாறட்டும் அப்பா. சாந்த குணத்தை எங்களுக்கு தாங்க. பெருமைகளை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. தாழ்மையுள்ள இருதயங்களை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சாந்த குணத்தினால் அலங்கரிங்க. பெருமையை எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறீரே அப்பா. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறீரே அப்பா. ஓ தாழ்மை உள்ளவர்களை வழி நடத்துகிற தெய்வமா இருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களுக்கு தாழ்மை குணத்தை தருவீராக. எந்தெந்த காரியத்தில் எங்களுக்கு பெருமை இருக்கிறதோ அந்த பெருமையெல்லாம் எங்களை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எல்லாவற்றிலும் உமக்கு பயப்படுகிறவர்களா எங்களை மாற்றுவீராகப்பா. எஸ்ஸப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக எங்களையும் எங்களுடைய குடும்பங்களை மாற்றுங்க. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவர் வழி அவருடைய வழியை நமக்கு போதிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு இதயம் நமக்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இது கர்த்தர் விரும்புவாரா என்று சொல்லி அவருக்கு பயப்படுகிற இதயத்தோடு நாம் செய்யும் போது நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறவர். அவர் தெரிந்து கொள்ளுகிற வழியை நமக்கு போதிக்கிறவர். தமது சத்தியத்திலே நம்மை வழிநடத்தி செல்லுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா அப்பா. அந்த நாளிலும் தகப்பனேப்பா எங்களை தாழ்த்தி மது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அப்பா நீர் எங்களுக்கு போதிக்கணும், எங்களை வழி நடத்தணும் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. விடிவெள்ளி நட்சத்திரமாயிருந்து அப்பா எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. ஹல்லேலூயா. Thank you Lord. அப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற கர்த்தர், எங்களை வழி நடத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா அப்பா. நீர் இருக்கிறபடினால் நாங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லப்பா. ஓ எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க, எங்களை வழி நடத்தி செல்லுவீங்க தகப்பனே. ஹல்லேலூயா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. நாங்கள் போகிற பாதை நீங்க அறிந்திருக்கிற தெய்வம் தகப்பனே. அப்பா எங்களை நடத்துகிற தெய்வம் நீரா இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி 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 அப்பா. எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வமாய் நீர் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. நாளை தினம் எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீர் சகலத்தையும் அறிந்த தெய்வமா இருக்கிறீரப்பா. எங்களுக்கு முன்னால சென்று கோணலான வேலை செவையாக மாற்றுகிறதற்காக ஓ ஹல்லேலூயா கரடு முரடா இருக்கிறவைகளை ஓ சமமாய் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு நன்றி. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் எங்களுக்கு முன் செல்ல போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த நாளில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன் அப்பா. என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோ
சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா. அவரே நம்மை நடத்த போகிறார். அவரே நமக்கு போதிக்க போகிறார். ஓ, அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஓ ரிமா சந்தரா கவரபால பாஷபாலா கதூரா. ஹல்லேலூயா. ஓ, இந்த நாளில் அவருடைய நிறைவான அபிஷேகம் ஓ ஹல்லேலூயா நம்மை நடத்தி செல்ல போகிறது. சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற ஆவியானவர் ஓ ஹல்லேலூயா. அப்பா, நமக்கு போதிக்கிற ஆவியானவர் ஓ நம்மோடு கூட இருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஓ, தேங்க்யூ லார்ட். அவர் நம்மை நடத்த போகிறார். ஓ, நாளைய தினத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார். நமக்கு போதிப்பார், நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஓ, மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, மக்கு நன்றி தகப்பனே. எந்தெந்த காரியங்கள் அப்பா எங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கிறதோ, குழப்பமான சூழ்நிலையா இருக்கிறதோ, அவற்றிலெல்லாம் நீர் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறதற்காக நன்றி. எங்களை வழி நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வமாய் நீர் இருந்து எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி அப்பா. வருங்காலங்களை குறித்து நீர் எல்லாவற்றையும் அப்பா ஹல்லேலூயா அப்பா பார்த்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா குழப்பமான சூழ்நிலைகளிலும் நீர் எங்களை நடத்த போகிறீர். ஓ, நீர் எங்களை நடத்த போகிறீர். எங்களுக்கு போதிக்க போகிறீர். எங்களுக்கு அப்பா வழிகாட்டியா இருக்க போகிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலே தகப்பனேப்பா உம்முடைய உன்னதமான அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றப்பட்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி. ஓ ரிகபாரா தீனா சந்தரா. ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தோடு புதிய வல்லமையோடு நாங்கள் புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறோம் அப்பா. எதை குறித்து நாங்கள் கவலைப்பட போகிறதில்லை. எதை குறித்து நாங்கள் அப்பா ஹல்லேலூயா கலங்கி நிற்க போவதில்லை. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர், எங்களுக்கு போதிக்கிற ஆண்டவர், எங்களை வழி நடத்துகிற ஆண்டவர், எங்களோடு கூட வரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தின கர்த்தர் அவர்களுக்கு எதிராக சத்துருக்கள் வந்தபோது ஓ தேவதூதனை அனுப்பி அந்த சத்துருக்களை எல்லாம் அழித்து போட்டு அந்த ராஜ்யங்களெல்லாம் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு உதவி செய்த கர்த்தர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உனக்கு போதித்து ஓ நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்தி எதெல்லாம் நீ சுதந்திரிக்க வேண்டுமோ அதற்கு எதிராக சத்துரு எழும்பும் போது ஓ உனக்கு போதிக்கிறவர் மாத்திரமல்ல, உனக்கு முன்னே தேவ தூதர்களை அனுப்பி அந்த சத்துருக்களின் கிரிகளை அழித்து போடுகிற தேவனாய் அவருக்கு அவர் உனக்கு முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரிபாலா கரா தீனா சந்தரபலபரபா. ஓ பயத்தின் ஆவிகள் எல்லாம் இந்த நாளிலே ஓ ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எல்லா பயத்தையும் அவர் எடுத்து போடுகிறார். நாளைய தினத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடுகிறார். அது உன்னோடு கூட உனக்கு போதித்து உன்னை கருத்தை பிடித்து அவர் நடத்தும் போது ஓ நீ எதற்காக பயப்பட்டு கொண்டிருக்கிறாய்? ஒரிமா சந்தர கபரமா. எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை நிரப்புகிற ஆண்டவர், ஓ உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஓரிமா கரா சந்தர பலமரமா. உன் எல்லை பெரிதாக மாற்றுவார். ஓ அந்த ஆண்டில் ஆண்டவர் உன்னுடைய எல்லை பெரிதாக மாற்றுவார். நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். ஓரிமா சந்தர கபரமா. ஓ ரிக்கரமா தீனா சந்தர பலமரமா. உன்னை சுற்றிலும் ஓ ஹல்லேலூயா ஆத்துமாக்கள் ஓ ஹல்லேலூயா ஓடி வரப்போறாங்க. ஹல்லேலூயா. ஓ ஒரு பெருக்கத்தின் ஆண்டாய் ஆண்டவர் உனக்கு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. உன்னை சுற்றிலும் ஒரு வெளிச்சம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி தகப்பனே. அந்த வெளிச்சத்தின் இடத்துக்கு ஓ ஜாதிகள் கடந்து வருவாங்க. ஹல்லேலூயா. ஓ உன்னை சுற்றிலும் இருக்கிற அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓ ஹல்லேலூயா அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் கடந்து வர போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம் உனக்குள்ள இருக்கட்டும். ஓ ரிமா கரா சந்தரமா. கர்த்தருக்கு பயந்து நீ காரியங்களை நடப்பிக்கும் போது உனக்காய் அவர் செய்து முடித்திருக்கிறார். எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். ஓ நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உனக்காக எல்லாவற்றையும் அவர் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் உனக்கு கொடுத்து திருப்தியோடு வரப்போகிற ஆண்டை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதற்காக மக்கு நன்றி அப்பா. தகப்பனே மக்கு நன்றி. எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டு ஓடும்படியாய்
ஆண்டவர் தேவதூதர்களை அனுப்ப போகிறார். ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி. நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஓ நீ விசுவாசிப்பாயானால் அவருடைய மகிமை உனக்கு காணப்படும். ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி தகப்பனே. அவருடைய பிரசன்னத்தில் நீ மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருப்பாய். ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் உனக்கு முன்னால செல்லும். நீ விசேஷித்தவள் என்று அநேகர் சொல்லும்படியான கிருபை ஆண்டவர் இந்த ஆண்டில் உனக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. நீ விசேஷித்தவள் என்று சொல்லுகிற அந்த பட்டம் உனக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் உன்னை நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ, யார் மத்தியிலெல்லாம் நீ கூனி குறுகி நின்றாயோ அவர்கள் மத்தியில் ஹல்லேலூயா நீ விசேஷித்தவள் என்று சொல்லுகிற ஒரு பட்டத்தை ஆண்டவர் உனக்கு இந்த 2025 ஆண்டில் கொடுக்க போகிறார். நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஓரிமா கரா தீனா சந்தரபா. இந்த இப்போது இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாற போகிறது. ஓ ஹல்லேலூயா. அவர் உனக்கு போதிக்க போகிறார். அவர் உனக்கு வழிகாட்ட போகிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓரிமா சந்தர கபரபலபரபா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி தகப்பனே. ஓ உமக்கு நன்றி அப்பா. ஓ தகப்பனே உமக்கு நன்றி. வானம் திறக்கப்படும். ஹல்லேலூயா. வானம் திறக்கப்படும். வானத்தின் ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் உன்னுடைய குடும்பத்தை நிரப்பும். எல்லா சாபத்தின் வேர்களும் இந்த ஆண்டில் ஆண்டவர் முறிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லா சாபமும் முறிக்கப்பட போகிறது. பல ஆண்டுகளாக உன்னுடைய குடும்பத்தை தொடர்ந்து வந்த சாபங்கள் அதெல்லாவற்றையும் இந்த ஆண்டிலே முறியடித்து உன்னை வெற்றி உள்ள ஒரு குடும்பமாக ஆண்டவர் மாற்ற போகிறார். ஓரிமா கரபா சந்தர கபரபா. ஓரிமா லாக்கதூர கபரபலபரபா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி. விசேஷமாக கர்த்தருக்குள்ளே நீ களிகூர்ந்து மகிழுகிற ஆண்டாக ஆண்டவர் இந்த ஆண்டை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா கபரபா. ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தில் உன்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷத்தை களிப்பை ஆண்டவர் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர். அவர் உனக்காக யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமை இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த ஆண்டு இந்த கடைசி நாளிலே உம்முடைய மகிமை உம்முடைய பிள்ளைகளை நிரப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கண்ணீர் யாவும் துடைக்கப்பட போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. யாருடைய ரட்சிப்பிற்காக ஓ கண்ணீரை வடித்து கொண்டிருந்தாயோ அந்த கண்ணீருக்கு பதில் இந்த ஆண்டில் உனக்கு வரப்போகிறது. அவர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. ஆண்டவர் ரட்சிக்க போகிறார். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. அதை விசுவாசத்தோடு நீ பற்றி பிடித்துக் கொள்வாயானால் ஆண்டவர் நிச்சயமாய் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இமா கரா தீனா சந்தரபா. எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அவர் உனக்கு போதிப்பார், உன்னை வழி நடத்துவார், சகல சத்தியத்திற்குள்ளும் உன்னை நடத்துவார். ஓ தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று நீ கொடுத்த அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதன்படியே ஒவ்வொருவரையும் நீ நடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. வீணாய் நீ நாங்கள் அலைய போவதில்லை, வீணாய் நாங்கள் பிரயாசப்பட போகிறதில்லப்பா. நீர் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாங்கள் நடக்க போகிறோம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. அதில் அழகான ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நாங்கள் காணப்போகிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சமூகத்தில் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். புதிய ஆண்டு மிகவும் ஆசீர்வாதமாய் நீர்களுக்கு கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன்.